வணக்கம். வெல்கம் பேக் டு வீடியோலே பியூட்டி தமிழ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரைஸ் க்ரீமோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரைஸ் க்ரீமை நான் ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதோட ரிவ்யூ நான் முடிச்சதுக்கு அப்புறம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். பட் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. பிகாஸ் நான் 1 வீக் இங்கேயே இல்லை, ஹோம் டவுன் போயிருந்தேன். ஸோ அதனால அப்படி தள்ளி போயிடுச்சு. அதுக்கு இடையில அந்த க்ரீம் கெட்டு போயிடுச்சு. ஸோ அதனால இன்னும் தள்ளி போயிடுச்சு. ஸோ அதை இன்றைக்கி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி அதோட ரிவ்யூ கொடுக்க போகிறேன். ஒன்றுமே இல்லை, கொரியன்ஸ் அதை ட்ரை பண்ணி அவங்க ஸ்கின்னை ஒரு பள்ளன்னு அப்படியே ஜொலிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது நமக்கு எப்படி ஒர்க் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி வெள்ளை குங்குலியம் க்ரீம் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன். ரைஸ் க்ரீம் நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதோட ரிவ்யூ கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதோட மைனஸும் நான் சொல்ல போகிறேன், ப்ளஸ்ஸும் சொல்ல போகிறேன். இது யூஸ் பண்ணலாமா கூடாது அப்படிங்கிறத இதை ஃபுல் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்பான வேண்டுகோள், நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தென் கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு அது எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கப்புறமா அதோட ரிவ்யூ நம்ம பார்த்துடலாம். இங்கே நான் பச்சை அரிசி எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். பட் நான் எதுக்காக பச்சை அரிசி செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, பச்சை அரிசி நம்ம ஸ்கின்னை நல்லா ஒயிட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்காக நான் பச்சை அரிசி எடுத்துருக்கேன். அதை ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். ஸோ எடுத்து இந்த மாதிரி நசுக்கும் போது நல்லா நொறுங்கணும், அந்த அளவுக்கு ஊறி இருக்கணும். ஸோ இப்போ அதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தண்ணியை கீழே ஊற்றிடாமல் அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அதை பார்க்கும்போது ஒரு பச்சை பால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதை டைரெக்டாக நம்மளால் யூஸ் பண்ண முடியாதனால நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணி ஏதாவது ஒரு பாத்திரத்தில் வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அடுப்பு சிம்மில் வச்சுக்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணும்போது ஒரு 30 செகண்ட்லேயே நல்லா கெட்டியாகிடும். நம்ம கைவிடாமல் கிண்டணும். ஸோ அப்போது நம்மளுக்கு க்ரீமியாக கிடச்சிரும். ஸோ வேற ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். இப்போ முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா, விட்டமின் இ கேப்சூல்ஸ் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஈரப்பதத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நல்ல மாய்ஸ்சராக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் ஒரு விட்டமின் இ கேப்சூல்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் நம்ம அலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நேச்சுரல் நம்ம ஆட் பண்ண முடியாது, சீக்கிரம் கெட்டு போயிடும். ஸோ அதனால நம்ம ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா சூப்பரான க்ரீமியாக ரெடி ஆயிரும். இதை ஃப்ரிட்ஜில் தான் யூஸ் பண்ணணும். பட் இந்த ரைஸ் க்ரீம் ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பரான ஹோம் ரெமெடி, பக்கா ஹோம் ரெமெடியை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இல்லாத சூப்பரான ஹெல்த்தியான ரைஸ் க்ரீம் தான் இது. இந்த ரைஸ் க்ரீமோட ப்ளஸ் அண்ட் ட்ராபேக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ளஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இது ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது நம்மளோட ஸ்கின்னை நல்லா ஈவன் டோனாக வச்சுக்குது. நம்ம ஸ்கின்னில் இதை யூஸ் பண்ண நம்ம ஸ்கின்னை ஒரு நல்ல ஒரு பிரைட்டாகிறத நம்ம விசிபிளாக பார்க்க முடியுது. ஸோ நம்ம ஸ்கின்னை அங்கங்கே இந்த டார்க்னஸ் இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணி நல்லாவே ஒரு பிரைட்னஸ் கொடுக்குது. மொத்தத்தில் நம்மளோட ஸ்கின்னை நல்லா ஈவனாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ நிறைய பேருக்கு இந்த இடத்துலலாம் குட்டி குட்டியாக பொறியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. ஸோ நம்மளோட ஸ்கின்னை மேலும் மேலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழகாக கொண்டு வரதுக்கும் நல்லா பிரைட்டாக கொண்டு வரதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த ரைஸ் க்ரீம் அதுக்காக கொரியன்ஸோட ஸ்கின் மாதிரி நல்லா பழன்னு அப்படியே பளிங்குக்கல் மாதிரி ஜொலிக்குது அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்களோட ஸ்கின் டைப்பு வேறு, நம்மளோட ஸ்கின் டைப்பு வேறு. அங்கே இருக்க கிளைமேட்ஸ் வேறு, நம்ம இருக்க கிளைமேட்ஸ் வேறு. ஸோ நம்மளோட இந்தியன் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்கின்னை 2-3 ஷேட் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறத நம்ம கண் கூட நேரடியாக பார்க்க முடியுது. நல்ல ஒரு கிளாஸ் ஸ்கின் கிடைக்குது. அதுக்காக நம்மளோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி, அதாவது நம்ம இருக்கிற இடத்துல இந்தியன் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஸ்கின்னை நல்லாவே ஒரு 2-3 ஷேட் நல்லா க்ளோவாக கொண்டு வரதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. மார்க்கெட்டில் கிடைக்கிற மாதிரியே சூப்பரான ஒரு நல்ல ஒரு க்ரீமியாக இருக்குது. ஸோ அது பார்க்கும்போதே நம்மளுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் அதிகப்படுத்துது. ஸோ அதுவும் நம்மளுக்கு ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் தான். ஸோ இப்போ நம்ம மைனஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த ரைஸ் க்ரீமை ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நல்லா க்ரீமியாக இருக்குது. பட் அதை ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரி அப்படியே விட முடியாது. ஸோ நம்மளை ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது கொஞ்ச நேரத்துலேயே ட்ரை ஆனதுக்கு அப்புறமா அது நல்லா ஒரு இழுத்து பிடிக்கும். ஸோ அதனால் அப்படியே விட்டுட்டு தூங்க முடியாது. ஸோ ட்ரை ஆனதுக்கு அப்புறமா அதை வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம தூங்க முடியும். ஸோ அதுவும்
ரொம்ப நாள் வந்து இதை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியல. நம்ம ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஆனாலுமே வந்து ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியல. நான் வந்து 14 டேஸ் யூஸ் பண்ணேன். 14 டேஸில் வந்து கெடாமல் இருந்துச்சு. 10 டேஸ்லேயே வந்து ஒரு மாதிரி புளிச்சிருச்சு. ஸோ 10 டேஸ் தான் வந்து நல்லா டாம் ஷூராக வந்து 10 டேஸ் தான் கெடாமல் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் புளிச்ச மாதிரி இருக்குது. அந்த மாவு வந்து நல்லா புளிச்ச மாதிரி இருக்குது. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அப்ளை பண்ணேன். பட் அதே ரிசல்ட் தான். ரைஸ் க்ரீம் வந்து புளிச்சாலும் ஸோ அதோட ரிசல்ட் வந்து மாறவே இல்லை, அப்படியே தான் இருந்தது. பட் வந்து புளிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் 12 டேஸ் யூஸ் பண்ணேன். அகெயின் 13 டேஸும் யூஸ் பண்ணேன். 14 டேஸ் எடுத்து பார்க்கும்போது வந்து நல்லா அப்படியே கெட்டு போய் தண்ணி கொறுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம வீக்லி வந்து அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ரைஸ் க்ரீமை நம்ம தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்மளோட ஃபேஸில் உள்ள மேஜிக்கில் வந்து நீங்கள் கண் கூட லைவாகவே பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப 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 எஃபெக்டிவாக இருக்குது. நம்மளால வந்து தொடர்ந்து ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா வந்து சீக்கிரம் வந்து கெட்டு போகிறதுனால நம்ம அகெயின் வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி வைக்கிறதுனால நம்மளே கொஞ்சம் ஒரு வாரம் வந்து நல்லா ஆர்வமாக வந்து நம்ம ட்ரை பண்ணிட்டு இருப்போம். ஸோ நல்லா ரிசல்ட் கொடுத்துருக்கு. நம்ம நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் வந்து நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு ஒர்க் வந்ததுக்கப்புறமா வந்து அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் வந்து ரொட்டீன் லைஃப்பில் நடந்துகிட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நாள் வந்து நீடிச்சிருந்தால் நல்லாயிருக்கும். பட் ஹோம் ரெமெடி அப்படிங்கிற போது இவ்வளோ நாள் வந்ததே வந்து ரொம்ப பெருசு தான். பட் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்குது. இது கண்டிப்பாக இது யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். பட் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு வந்து இந்த க்ரீமை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போகும்போது உங்கள் ஸ்கின்னில் உள்ள அமேசிங்கான ரிசல்ட்டு கண்குள்ளதாக கிடைக்கும். இதை நான் எப்போல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா 2 நேரம் யூஸ் பண்ணேன். நைட்லேயும் யூஸ் பண்ணேன், மார்னிங்கும் யூஸ் பண்ணேன். ஸோ நீங்கள் வந்து நைட்டில் மட்டும் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட சாய்ஸ் தான். நான் 2 நேரம் யூஸ் பண்ணேன். நிறைய பேர் இருந்தனால பாதி இது வந்து கெட்டு போய் கீழே கொட்டியாச்சு. ஸோ அதனால் நீங்கள் அளவாக ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸில் எதுவுமே மேக்கப் இல்லை. ஸோ நான் அப்ளை பண்ணிட்டேன். நீங்கள் யூஸ் பண்ணும்போது நெக்குக்கும் சேர்த்து அப்ளை பண்ணுங்கள். நெக்கு கைக்கெல்லாம் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஈவனாக கிடைக்கும். ஸோ இப்போ ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா ரிசல்ட் எப்படின்னு நீங்களே லைவாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நலமுடன் வாழ வாழ்த்துக்கள்.